வணக்கம் நேயர்களே, ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயண வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 4ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறது, மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். முதல்ல வரது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். துலாம் ராசி. ஸோ துலாம் ராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி சுக்கிரன் 8ல் இருக்கும்போது பெண்கள் விஷயங்கள் ரொம்ப கவனமாக. நீங்களே பெண்ணாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் சுற்றுவட்டம் எல்லாம் பார்த்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நமக்கு தெரியாமல் கேமரா வைக்கிறது, நமக்கு தெரியாமல் ஏதாவது இடமா போய் மாட்ட விட்டுருவாங்க. ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் உங்களது 2 7ஆம் அதிபதியான செவ்வாய் 6ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் கொஞ்சம் சின்ன சின்ன ஒரு கான்ட்ரவர்சிஸ், ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ வரும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு 3 6ஆம் அதிபதியான குரு. ஸோ அவர் 9ல் இருக்கும்போது பிரயாணங்கள், வேலையில் நிறைய பிரயாணம்னால லாபங்கள் வர்றதுக்கான எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 4 5ஆம் அதிபதியான சனி 6ல் இருக்கும்போது சொத்துக்கள் ஏதாச்சும் இருந்ததுன்னா அது லோன் போட்டு வாங்கலாம். வீடு பராமரிப்பு வேலைகள் இதெல்லாம் நல்லாயிருக்கும். குழந்தைகளும் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ 6ஆம் அதிபதியான குரு 9ல் இருக்கும்போது பிரயாணங்கள் ஜாஸ்தி இருக்கும். அதே மாதிரி அப்பாவோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களது 8ஆம் அதிபதி சுக்கிரனாக இருந்த ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். அதே நேரத்தில் நீங்கள் பெண்கள்கிட்ட பழகும் போதும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய 9ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு 7ல் இருக்கும்போது அப்பா சார்ந்த உறவுகளால் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பாமே ரொம்ப நல்லாயிருக்கு. 10ஆம் அதிபதியான சந்திரன் கொஞ்சம் திங்கள் செவ்வாயில் ஏதாச்சும் பேச்சினால் ஒரு மனக்காயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 11ஆம் அதிபதி சூரியன் 7ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. 12ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதன் 7ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், அப்பா சம்மந்தமான விஷயங்கள், வியாபார ரீதியான விஷயங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி இதுவரை பார்த்த பொது பலன்கள் இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலன். துலா லக்னமாக சூரியன் தசாபுத்தி அந்தரங்கள். சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ஆம் அதிபதி. அவர் இப்போ 7ல் இருக்கும்பொழுது சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள் அற்புதமாக நடக்குங்க. ஸோ அடுத்த கட்டத்துக்கு ரொம்ப சந்தோஷமும் குதூகலமும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் 2 மற்றும் 7ஆம் அதிபதியான செவ்வாய் 6ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். துலா லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி. செவ்வாய் உங்களுக்கு அந்த 7 6 கொஞ்சம் கான்ட்ரவர்சிஸ் கொடுக்கும். ஸோ அதனால் வியாபாரத்தையும் பார்த்திங்கன்னா சில பேர் கடன் வாங்குற சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். துலா லக்னமாக ராகு தசாபதி. ராகு குழந்தைகள் கொஞ்சம் ஜம்பமாக நடப்பாங்க. சில நேரம் குழந்தைகளோட நடவடிக்கைகள் என்னடா ரொம்ப ஈகோயிஸ்டாக நடக்கிறாங்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். துலா லக்னமாக இருந்து குரு தசாபதி. குரு 3 6ஆம் அதிபதி. 9ல் வேலை விஷயமாக நிறைய அலைச்சல், நிறைய பிரயாணம் மற்றமான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். துலா லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரங்கள். சனி 4 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது அம்மாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட், ஆட்டோ கன்சல்டன்சி பண்ணுறவங்களும் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு, குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. துலா லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள். புதன் பார்த்திங்கன்னா 9 12ஆம் அதிபதி. அவர் 7ல் இருக்கும்போது குழந்தைகளுக்காக கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுறது, தந்தைக்காக கொஞ்சம் எக்ஸ்பென்ஸாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்தும். துலா லக்னமாக கேது தசம். கேது 11ல் இருக்கும்போது பெரிய வெற்றிகள், பெரிய லாபங்கள், கேசஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா இப்போ போய் அவுட் ஆஃப் கோர்ட் கூட போயிட்டு கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. துலா லக்னமாக சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள். சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ 8ல் இருக்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். உடல் நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். யார்கிட்ட பேசுகிறது பழகிறதாலும் கொஞ்சம் பார்த்து பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது குழந்தைகள் வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகளாக கொஞ்சம் கடன் வாங்குறது, கொஞ்சம் குழந்தைகளுடைய விஷயங்கள், வேலை சம்மந்தமான விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வேலை பளுக்கள் அதிகமாக சில பேருக்கு இருக்கலாம். கடன் அடைபடுவதற்கான வாய்ப்புகளை நிறைய பேருக்கு ஏற்படுத்தும். 2 5ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு 8ல் இருக்கும்போது குழந்தைகளால் சில நேரம் சின்ன சின்ன தலைவலிகள் ஏற்படலாம். குடும்பத்துக்காக கொஞ்சம் எமோஷனலாக பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 3 மற்றும் 4ஆம் அதிபதியான சனி 5ல் இருக்கும்போது
தாயாருக்கு நல்ல இன்கம், லேண்ட் சோர்ஸ், மற்றபடி வந்து வண்டி வாகனம் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. உங்களுக்கு முயற்சியில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 5ஆம் அதிபதி வந்து 8லும், குழந்தைகள் விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. குழந்தைகள் வந்து நம்மகிட்ட சில விஷயங்கள் மறைப்பாங்க. அதனால் வந்து கொஞ்சம் வந்து குழந்தைகள் விஷயங்கள் வந்து ஒரு தேர்ட் ஐ என்ன பண்ணுறாங்கன்றத வந்து கண்காணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 5ல் இருக்கும்போது கடன் அடைபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. வேலை பளுக்கள் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். 7ஆம் அதிபதியான சுக்கிரன் ஆட்சி பலத்தோடும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 8ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது வேலை விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஸோ வேலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நினச்ச மாதிரி வேலையிலும் கொஞ்சம் வந்து எமோஷ்னலாக வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷன்ஸையோ ஏற்படுத்துவாங்க. கொஞ்சம் வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ஏறும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதியான சந்திரன் வந்து திங்கள் செவ்வாயில் வந்து அப்பா சார்ந்த உறவுகளும் ஒரு மனக்காயங்கள் ஏற்படும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய சூரியன், ஸோ 10ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மாமியாருக்கும் உங்களுக்குமே வந்து ஒரு சின்னதாக ஒரு கருத்து வேறுபாடு வர்றதுக்கான வாய்ப்புகளை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். 11ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் கொடுக்கும். அதே நேரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் வந்து ரொம்ப கவனம் தேவை. கடன் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ மற்றபடி எனக்கு இதுவரை பார்த்த பொது பலன்கள் இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலன்கள். விருச்சிக லக்னமாக வந்து சூரியன் தசாபுக்தி. சூரியன் 10ஆம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாமியார் சார்ந்த உறவுகள்கிட்ட வந்து நமக்கு ஒரு மனக்கசப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். விருச்சிக லக்னமாக வந்து சந்திர தசாபுக்தி. சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தந்தை சார்ந்த உறவுகளாக இருந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷன்ஸையோ ஏற்படுத்தும். வெளிநாட்டில் இருக்கும் ஒரு சின்னதாக ஒரு மனக்குறை திங்கள் செவ்வாயில் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. விருச்சிக லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுக்தி. செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும்போது செவ்வாய் வந்து 5ல் இருக்குங்க. 6ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது வேலையில் கொஞ்சம் வேலை பளுக்கள் அதிகமாக இருக்கும். கடன் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளுமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. விருச்சிக லக்னம் வந்து ராகு தசம். ராகு வந்து பார்த்திங்கன்னா வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் ஒரு எமோஷனல் ஒரு சீக்வன்ஸ் சில பேருக்கு இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அம்மாக்கிட்ட பேசும்போதோ பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. விருச்சிக லக்னமாக இருந்து குரு தசாபுக்தி இருந்தாலும் குரு வந்து 8ல் இருக்கார். ஸோ குழந்தைகள் விஷயங்கள் மனக்காயங்களை ஏற்படுத்தும். குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். விருச்சிக லக்னமாக வந்து சனி தசாபுக்தி. சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3, 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது சொத்துக்களால் வருமானங்கள், தாயார் சம்மந்தமான விஷயங்கள்ல வருமானங்கள் வரதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதேமாதிரி உங்கள் முயற்சியில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. விருச்சிக லக்னமாக வந்து புதன் தசாபுக்தி. புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதி என்பது அவர் வந்து வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் வந்து தேவையில்லாத மற்றவங்க ஏதோ சொல்லிட்டான்றதுக்காக வந்து தூக்கி எறிஞ்சு பேசுகிறது, கண்ணம்னா லூஸ் டாக் விடுறது எல்லாமே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. விருச்சிக லக்னமாக வந்து கேது தசாபுக்தி. கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் சில பேர் கடன் வாங்குற சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். விருச்சிக லக்னமாக வந்து சுக்கிர தசாபுக்தி. சுக்கிரன் வந்து 7 ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தியாக வரும் ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. மற்றபடி என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணது இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவலில் வரதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. தனுசு ராசி. ஸோ தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி குரு வந்து உங்களுக்கு 7ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. நிலபுலன்கள் சொத்துக்களால் நல்ல வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 2, 3ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது பழைய சொத்துக்கள் விற்று புது சொத்துக்கள் வாங்குறது, பழைய வண்டி கொடுத்து புது வண்டி வாங்குறதுக்கான யோகங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். 5ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 4ல் இருக்கும்போது குழந்தைகளாக நிறைய எக்ஸ்பென்ஸ் பண்ணுறது, குழந்தைகளாக கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. உங்களுக்கு 6ஆம் அதிபதி சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு 6ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபம் இருக்கும். தாய்மாமன் உறவுகளில் வந்து நமக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் சின்னதாக டிஃப்ரென்ஸ் ஆப்பீனியன் வரும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ 7ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா 5ல் இருக்கும்போது குழந்தைகளோட சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயம் நடந்திருக்கிறதுனால ரொம்ப சிறப்பாக இருக்குது. தனுசு ராசிகள் வந்து உங்களுக்கு 8ஆம் அதிபதியான சந்திரன் வந்து திங்கள் செவ்வாயில் வந்து சின்ன மன உளைச்சல் டென்ஷன் கொடுக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே படிப்படியாக சரியாகிறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ 9ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 5ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. குழந்தைகளோடு வந்து நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் சில பேருக்கு ஏற்படலாம். 10ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா 5ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். யாரையும் நம்பி தொழில் விட்டுட்டு போகிறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து தனுசு ராசிகள் வந்து உங்களுக்கு 11ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல ரொட்டேஷன், நல்ல ஒரு ஏற்றங்கள்லாம் இருந்தாலும் நண்பர்கள், மூத்த சகோதர சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க.
இதுவரை பார்த்து வந்து பொது பலங்கள், இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலங்கள். ஸோ தனுசு லக்னமாக வந்து சூரியன் தசாபுக்தி, சூரியன் 9ஆம் அதிபதியான சூரியன் 5ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. தனுசு லக்னம் வந்து சந்திர தசாபுக்தி, சந்திரன் வந்து திங்கள் செவ்வாயில் சின்ன சின்ன மன உளைச்சல், இதனால் தூங்காமல் இருக்கிற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. தனுசு லக்னம் வந்து செவ்வாய் தசாபுக்தி, செவ்வாய் வந்து 5ஆம் அதிபதியான செவ்வாய், 5 12ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 4ல் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்களில் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து தனுசு லக்னம் வந்து ராகு தசை, ராகு வந்து 3ல் வந்து இருக்கும்போது உங்களுக்கு முயற்சியில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. தனுசு லக்னமாக வந்து குரு தசா புத்தி அந்தரங்கள், குரு வந்து 7ல் இருக்கும், சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க பெரிய வருமானங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. தனுசு லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சனி தசாபுத்தி, சனி வந்து 2 3ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது புதிய வீடுகள், வண்டி வாகனங்கள் வாங்குகிற யோகங்கள், பழைய வண்டியை கொடுக்கறதுக்கான யோகங்களும் சூப்பராக இருக்குங்க. தனுசு லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி, புதன் வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி. ஸோ 7 மற்றும் 10ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து இப்போது 5ல் இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழிலில் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். தனுசு லக்னம் வந்து கேது தசாபுத்தி, கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகளில் வந்து நமக்கு கொஞ்சம் டென்ஷன் இருக்கலாம். வெளிநாடு வெளி மாநிலங்கள் பிரயாணங்கள்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தனுசு லக்னம் வந்து சுக்கிர தசாபுத்தி, சுக்கிரன் 6ஆம் அதிபதி ஆட்சி படத்தோட 6லே இருந்து அவர் 11ஆம் அதிபதியாகவும் இருக்கும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்களை கொடுக்கும். நண்பர்கள், மூத்த சகோதர சம்பந்தமான விஷயங்கள் மட்டும் நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷன்ஸை ஏற்படுத்தும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க. என்னை பொறுத்த நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணணும், அதாவது இறைவனை பிரார்த்தனை பண்ணணும். சாமி நம்ம முன்னாடி இருக்கிறத ஃபீல் பண்ணி பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்கும்போது விஷ்ணுபதி புண்ணிய காலம். ஸோ இது வந்து பயங்கரமாக ஒர்க் ஆகிற ஒரு விஷயம். விஷ்ணுபதி புண்ணிய காலம். பணம் இல்லை, எனக்கு வந்து பொருளாதாரத்தில் வந்து நிறைய சிக்கலில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். இது பண்ணி பாருங்கள், ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியான ஒரு விஷயமாக இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்குங்க. இது வந்து எப்போ வருது அப்படின்னும்போது இந்த வைகாசி மாதம் வந்து வருது, அதுவும் மே 15. ஸோ மே 15 அன்றைக்கி விஷ்ணுபதி புண்ணிய காலம். அன்றைக்கி பார்த்து சிவராத்திரி வேறு. ஸோ அதனால் வந்து மே 15ஆம் தேதி காலையில் ஒரு 10:30 மணிக்குள்ளே இந்த வழிபாடை முடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து நான் ப்ராக்டிக்கலாக நிறைய பேருக்கு சொல்லி எல்லோருக்குமே ஒரு பொருளாதாரத்தில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போன மாதிரி விஷயங்கள் இருக்கும். பணம் இல்லாதவங்களுக்கு பார்த்திங்கன்னா பேங்க் பேலன்ஸ் நல்லா ஏறி இருக்குது, நிறைய பணம் இருக்குங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஸோ இது வழிபாடு முறை எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வழிபாடு முறைகளில் வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு கோயில்களுக்கு போகிறது, கொஞ்சம் பழைய விஷ்ணு கோயில் போகிறது ரொம்ப சூப்பருங்க. ஒரு 27 பூ வச்சுக்கோங்க கையில். ஏன்னா கவுண்டிங் வந்து நீங்கள் எண்ணிட்டீங்கன்னா இறைவனை நம்ம வழிபாடு பண்ணும்போது 1 2 பார்த்துட்டே இருப்போம், இறைவனை விட்டுருவோம். ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து அந்த விஷ்ணுவை வந்து நீங்கள் வந்து ஒரு 27 முறை ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணான்னு சொல்லிவிட்டு ஒரு 27 முறை வந்து சுற்றணுங்க. ஸோ ஒவ்வொரு முறை சுற்றி வரும்போது ஒவ்வொரு பூ வச்சுட்டு வாங்க. அந்த இறைவனை வேண்டுகிறது, அந்த இறைவன் உங்களோட மனதார உள்ளுக்குள்ளே ஒன்றி அந்த இறைவனை வணங்கிட்டு வாங்க. அதுவும் அன்றைக்கி அந்த 10:30 மணிக்குள்ளே மே 15 காலை 10:30 மணிக்குள்ளே இந்த பிரார்த்தனை முடிங்க. 27 முறை வந்து வலம் வாங்க. வந்து நமஸ்கரிச்சுட்டு விஷ்ணுவை வந்து விஷ்ணுவோ கிருஷ்ணரோ எதானா இருக்கலாம், பட் விஷ்ணுவின் அவதாரமாக இருக்கிற கோயில்களில் அதுவும் பழைய கோயிலாக இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். வணங்குனீங்கன்னா உங்களுக்கு பணம் வந்து இரட்டிப்பில் நீங்கள் நினச்சதை விட பெரிய லெவலில் வந்து உங்கள் பேங்க் பேலன்ஸ் ஏறுறது, பொருளாதாரத்தில் வந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேறது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இது மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்னொரு முறையும் சொல்லிடுறேன், இது வந்து மே 15ஆம் தேதி அன்னைக்கு வருது, அதுவும் வெள்ளிக்கிழமை வருது, அன்றைக்கி சிவராத்திரி வேறு. ஸோ அதனால் வந்து இதை மிஸ் பண்ணாமல் எல்லோருமே வந்து பொருளாதாரத்தில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறணும், நான் கொஞ்சம் நிறைய சம்பாதிச்சு பணம் மூட இருக்கணும், பொருளாதாரத்தில் நல்ல ஒரு பெரிய லெவலில் வரணும்னு நினைக்கிறவங்க இந்த பிரார்த்தனையை விடாது பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒவ்வொரு மாதமும் வராதுங்க, இது வந்து வைகாசி மாதம் வரும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தா 2 மாதம் கழித்து தான் வரும். ஸோ அதனால் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை மிஸ் பண்ணாமல் எல்லோருமே வணங்கணும்னு சொல்லிவிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். ஜீவன